கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் எலி என்ற ஆமையும் ராகி என்ற நத்தையும் நண்பர்களாக இருந்தன. அவர்கள் 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கவலை இருந்தது. அவர்கள் இருவராலும் வேகமாக நடக்கவோ தாவி குதித்து ஓடவோ முடியவில்லை என்பதுதான் கவலை. ஒரு நாள் அவை 2ம் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு அழகிய வெள்ளை நிற முயல் தாவி குதித்து ஓடி மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தது. முயலே முயலே, நீ ஓடாதே, கொஞ்சம் நில்லேன் என்றது அந்த ஆமை. முயலும் நின்றது. நீ எப்படி இவ்வளவு வேகமாக தாவி குதித்து குதித்து ஓடுகின்றாய்? எங்களால் அது முடியவில்லையே, அது ஏன் என்று கேட்டது அந்த நத்தை. இது என்ன கேள்வி கேட்கீங்க? உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு முதுகுல கண்ணமான ஓடு கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த சுமை இல்லாத ஓடு இல்லாததனால தான் நான் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கேனே என்று சொல்லிவிட்டு முயல் அந்த 2ஐயும் இளக்காரமாக பார்த்து சிரித்தது. ஓஹோ, இப்ப எங்களுக்கு புரியுது. எங்களால் ஓட முடியாததற்கு காரணம் இந்த பாழாய் போன அந்த ஓடு தானா? ஆமா ஆமா, நீங்க உங்க ஓடுகளை கலட்டி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை போல் வேகமாக ஓடலாம். வேகமாக ஓடுவதில் ஒரு அலாதியான சுகம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? அதை அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியும் என்றது அந்த முயல். ஆமைக்கும் நத்தைக்கும் தங்கள் முதுகு ஓடுகளை எப்படியாவது கலட்டி போட்டு விட வேண்டும் என்று ஒரு புத்திசாலி நரியிடம் உதவி கேட்க முடிவு செய்தது. அப்போது திடீரென்று புதர் மறைவில் இருந்து ஏதோ அசையும் சத்தம் கேட்டது. உடனே எழில் ஆமையும் ராஜி நத்தையும் உடம்பை உள்ளே பாதுகாப்பாக ஓட்டினுள்ளே இழுத்து கொண்டது. பின்பு எழிலாமையும் ராஜி நத்தையும் ஆபத்தை உணர்ந்து தங்கள் ஓடுகளை கலட்டும் முயற்சியை கைவிட்டன. சட்டென்று புதர் மறைவில் இருந்து ஒரு பெரிய ஓநாய் வெளிப்பட்டு முயலை நோக்கி பாய்ந்து பிடித்து கொன்று சாப்பிட்டது. சிறிது நேரம் சென்ற பிறகு ஓடுகளை விட்டு வெளியே வந்த ஆமையும் நத்தையும் முயலின் ரத்தத்தை பார்த்து உறைந்து போயின. தாங்கள் வேகமாக ஓடுவதை விட உயிர் பிழைத்து வாழ்வதே முக்கியமானது என்பதை இருவரும் உணர்ந்தனர். தங்கள் எதிரியிடமிருந்து காப்பாற்றிய தங்கள் ஓடுகளுக்கு 2 பேரும் நன்றி கூறினார்கள்.